வணக்கம் மக்களே, நான் உங்கள் அமைச்சிப்பட்டி விவசாயி. இன்றைக்கி என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, அவரை தட்டைப்பயிர் வெண்டி 3 நாங்கள் பார் போட போகிறோம். ஃபஸ்ட்டு வண்டி எடுத்துகிட்டு வந்து உழவு ஓட்டிடுவோம். உழவு ஓட்டிட்டு பார் போட்டால் தான் சரியாக வரும். ஏற்கனவே உழுது தான் கிடக்கு. ஆனால் இருந்தாலும் நம்ம பார் போடும்போது ஒரு உழவு ஓட்டிடணும். ஃபஸ்ட்டு உழவு ஓட்டியாச்சுங்க. ஓட்டி முடித்த உடனே அடுத்து நம்ம அப்பா ஒரு கோடை போட்டார். அது எதுக்குன்னா போட ஒத்தையாக பிரிக்கணும் தனித்தனியாக. அப்போ தான் தண்ணி பாய்ச்ச முடியும் ஒழுங்காக. அதனால் பிரிச்சுட்டு அவர் கோடை போட்டு முடிச்சிட்டாரு. அது மேலேயே அப்படியே நம்ம எப்படி நல்லா நேராக போட்டிருக்காரா, இனி அடுத்து அதுலேயே நம்ம வேலை ஸ்டார்ட் பண்ணி வேண்டியதான். இங்கிட்டு 2 பக்கமும் மண்ணை அணைச்சிடணும். மண்ணை அணைச்சி ஒரு போடையை கட்டிடணும். வாய்க்கால் இழுக்கணும். அப்பா வாய்க்காலை இழுத்துக்கிட்டே போனார். அவர் இழுத்து முடித்ததுக்கப்புறம் நம்ம என்ன வேலைன்னா சைடில் அந்த இழுத்துருக்கார வாய்க்கால் அதுக்கு 2 பக்கமும் மண் அணைக்கணும். அப்படியே அதை நம்ம அணைச்சிட்டே போயிட வேண்டியதான். ஃபஸ்ட்டு ஒரு கோடு போட்டு வாய்க்கால் இழுத்து வச்சிட்டாரு. போடையை கட்டி இங்கிட்டு வாய்க்கால் அணைச்சிட வேண்டியதான். அணைச்சி முடிச்சாச்சு ஒரு வழியாக. வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தண்ணி தாகம் எடுத்துருச்சுங்க. அதோடு நம்ம கொண்டு வந்த பூஸ்ட் நீச்சல் தண்ணி எடுத்து ஒரு செம்பை கடக்குன்னு குடிச்சிட்டு திரும்ப நம்ம போய் வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதான். இனி அடுத்து என்ன பண்ணோம்னா, அந்த பார் போடுறதுக்கு இல்லை பள்ளமேடெலாம் இழுத்து மட்டைப்படுத்தணும். ஃபஸ்ட்டு மேடு பள்ளம்லாம் இல்லாமல் மட்டைப்படுத்திக்கிட்டாச்சு நம்ம பார் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும், சிரமம் இல்லாமல் இருக்கும். நீட்டாக போட்டுட்டு தண்ணி நல்லா பாயும். அதனால் மேடு இருக்க இடத்துல இருந்து வலித்து கொண்டாந்து மட்டமாக பள்ளத்தெல்லாம் மூடி மட்டம் பண்ணிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு அதை மட்டம் பண்ணி முடித்தாச்சு ஒரு வழியாக. இப்போ பாருங்கள் மட்டம் ஆயிடுச்சா எல்லாமே. இப்போ மட்டம் பண்ணி முடிச்சாச்சு. இனி பார் போட்டோம்னா மேடு பள்ளம் இல்லாமல் தண்ணி கரெக்டாக பாயும். இனி அடுத்து இதில் கீரை விதை போடணும், தண்டைங்கீரை விதை. ஏன்னா நம்மகிட்ட வந்து அதிக இடம் இல்லை, இடம் கம்மி தான். அதனால எல்லாமே ஊடு விவசாயம் பண்ணிக்கிறது. ஒரே விவசாயத்தில் 2-3 விவசாயம் பண்ணிக்கிறது. இது வந்து கரெக்டாக அந்த 2வது உரம் வைக்க போகும்போது இந்த கீரை பிடுங்குற மாதிரி வந்துடும். அதனால் ஃபஸ்ட்டு மண்ணை கலந்துக்கிறணும் கீரை விதையில். அப்போ தான் அந்த விதை போடுற விதை வந்து கலக்க விழுகும். மண் கலக்காமல் நம்ம விதை போட்டோம் அப்படின்னா விதை கிட்ட நெருக்க விழுந்துடும், விதை அதிகமாக முளைக்கும். அதனால் மண்ணை கலந்துக்கிட்டு போட்டோம் அப்படின்னா விதை கலக்க விழுகும். எந்த விவசாயத்துக்கும் அடுத்த விவசாயத்துக்கும் பாதிப்பும் வராது. இதுவும் கரெக்டாக இருக்கும், கீரை கேப்பும் கரெக்டாக விழுகும். அதனால் மண்ணில் போட்டு கீரை விதையை போட்டு நல்லா கலந்துக்கிறணும். அப்பா கலந்துக்கிட்டு இருக்காரு. அவ்வளோதான், கலந்து முடிச்சாச்சு. நீ கலந்த விதையை அப்படியே வாளியில் அள்ளி உள்ளே போட்டுற வேண்டியதான். புறத்தையும் வலிச்சு அள்ளிக்கிட்டு அப்படியே மலைச்சாரல் இந்த மாதிரி அப்படியே கலக்க வீசிட்டு வர வேண்டியதான். உரம் போடுறோம்ல பயிற்றுக்கு, அந்த மாதிரி தான் கலக்க வீசி விட்டுட்டு அடுத்து பார் போட்டுற வேண்டியதான். இப்போ எல்லா பக்கமும் வீசிட்டாரு. அங்கே வரைக்கும் வீசி முடிச்சாச்சு ஒரு ஃபுல்லாக. இனி அடுத்து பார் போட ஆரம்பிக்க வேண்டியதான். அப்பா அங்கிட்டு கீரை விதை வீசிக்கிட்டு இருக்கும்போது நானும் அம்மாவும் பார் போட ஆரம்பிச்சிட்டோம். இருந்தால் பாருங்கள், இப்படித்தான் பார் போடணும். நம்மகிட்ட லைவாக எடுக்கிறதுக்குலாம் ஆள் இல்லை. அதனால சும்மா கேமராவை வரப்போ வச்சுட்டு தான் எடுத்து போனோம். அதனால தான் அப்படி இருக்கும். பார்த்தீங்களா, பார் போட்டு முடிச்சிட்டோம். ஒரு ஒத்தை முடிஞ்சிச்சு. இது வந்து அவரைக்கு போட்டு முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் அந்த பக்கம் இருக்கிறதுல தட்டைப்பயிர் ஒரு ஒத்தை போடணும். ஃபுல்லாகவே போட்டாச்சு. அடுத்து இதில் தட்டைப்பயிருக்கு போடணும். நம்ம அம்மா அதுக்கு மேலே பார் போடணும்னு வந்துட்டாங்க. எந்த மம்பட்டி? அந்த மம்பட்டி வேணுமா? இந்த மம்பட்டி? இந்த மம்பட்டி வேணாமா? ஏதா எந்த மம்பட்டி? இந்த மம்பட்டி வச்சுக்கிட்டா. இதாத்தா உனக்கு சரியா இருக்கு. ஆ ஆ அடிச்சுக்கிட்டியா மண்டியில்? எங்கண்ணே அங்கேயே அடிச்சுக்கிட்டியா? சரி தேய்ச்சிக்க. என்ன பண்ண போகிற அதை வச்சு? என்னத்தா பண்ண போகிற? ஆ ஆ ஆ உள்ளேவா? என்னது உள்ளே எங்க வா? அப்படின்னா புல்லா? புல் இல்லைத்தா, புல் இல்லாமல் அப்பா உழுதுட்டேன். புல் இல்லை, அப்பா எல்லாமே உழுதுட்டேன். பார் போடணும். வேர்க்குதுதா. அப்பா வேலை பார்த்தல வேர்த்துருச்சுப்பா மூஞ்சி போகிறான். ஆமாத்தா, வெயில் அடிக்குதுல. வெயில் அடிக்குதுல, அதில் வேர்த்துருச்சுதா. வேர்த்துருச்சு. அங்கேயும் வேர்த்துருச்சு. காதுலையும் வேர்த்துருச்சு. ஒன்றும் இல்லைத்தா, இந்த மம்பட்டி பார் போட்டோம்ல அது கை ஒத்து போச்சுதா. பார் போட்டோம்ல கை பொத்து போச்சுதா. ஆமாப்பா. என்னத்தா பண்ணுற?
அமுக்கா வலிக்குதா? இல்லைத்தா, மம்பட்டி பார் போட்டோம்ல, அதில் பொத்து போச்சுட்டா. பாப்பாக்குமா? பாப்பாவும் பார் போட்டு பொத்துடுச்சா? அவங்கள பொண்ணு வந்துடுச்சா? சரிண்டா. எல்லாரும் சொல்லு, எல்லாரும் சாப்பிட வாங்க. நாங்கள் கஞ்சி சாப்பிட்றோம், அப்பளம் சாப்பிட்றோம். எல்லாரும் வாங்க சாப்பிட. நீங்கள் எல்லாம் என்ன சாப்பிட்றீங்க? எங்களுக்கும் சேர்த்து அனுப்பி விடுங்க. பாய். சேனலை ஃபாலோ பண்ணுங்க. சொல், லைக் பண்ணுங்க, வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி. பாய்.